மக்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்துவாங்க. இன்னைக்கு வந்து இறைச்சி கடையெல்லாம் கிடையாது. அதனால நேரத்துக்கே எல்லாம் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. நானும் வண்டியில் ஹாயாக இந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். அங்கே வர வழியில் பார்த்தா ஒரே கூட்டம். நான் ஏதாவது சண்டை கிண்டை தான் போடுவது போல இருக்குது. பார்த்தா பயங்கர கூட்டமாக இருந்து மக்களே. அப்போ தான் விஷயம் நமக்கு தெரிஞ்சு என்ன விஷயம்னா, நாளைக்கு வந்து மகாவீர் ஜெயந்தினால இறைச்சி கிடையாதான். அந்தால வண்டி கொண்டு ஓடி குடுக்குடுன்னு வந்து, மாமா நாளை இறைச்சி கடை கிடையாதான், போய் வாங்கிட்டு வரங்கன்னு சொல்லி நைட்டே வாங்கிட்டு வர வச்சாச்சு மக்களே. வாங்கிட்டு வந்து வச்சாதான் நமக்கு திருப்தி. ஏன்னா நம்ம சாப்பிடாட்டாலும் நம்ம வீட்டுக்காரர் ஒரு கறி பைத்தியம்லாம். ஏன்னா அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறி இருக்கணும். இல்லைன்னா கேட்பார், ரம்யா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி மண்ணை அடித்தாதான் அன்னைக்கு சாப்பிடவே சேர் பார்த்துவாங்க. இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவார். அதனால அவருக்கு கறியெல்லாம் வாங்கியாச்சு. நமக்கு வந்து எப்பவும் போல் நிறைய காய்கறி தான் பார்த்துவாங்க. நான் இன்னைக்கு கொஞ்ச நாள் கறி பக்கத்தில் போக மாட்டேன் மக்களே. அதான் புளி வந்து பாயிறதுக்கு பதுங்கி இருக்கும் பார்த்தியலாம். நம்ம கொஞ்ச நாள் புளி மாதிரி இருப்போம், அப்புறம் ரெடி ஆகிட்டு வரோம். அப்படி தானே மக்களே.